ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ இந்த பார்க்குற செக்ஷன் வந்துட்டு எவ்வளோ தொகுதி வந்துட்டு எவ்வளோ அசம்பிளி கான்ஸ்டியூன்சி வந்து ஒவ்வொரு கட்சியும் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். நீங்கள் இங்கே பார்க்குறது என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே வந்து 135 கான்ஸ்டியூன்சி ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் வந்து 48 கான்ஸ்டியூன்சி ஜெயிச்சிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் வந்து 12, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 12, ஏடிஎம்கே 10, முஸ்லீம் லீக் 5, பாமக 3, விடுதலை சிறுத்தைகள் 2, பிஜேபி 1. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிஎம்கே அலையன்ஸ் எடுத்து பார்க்கலாம், எவ்வளோ பேர் அவங்க வெற்றின்னு பார்க்கலாம். டிஎம்கே அலையன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்தியன் கம்யூனிஸ்ட் சிபிஐயை பார்க்கலாம். ஸோ நீங்கள் சிபிஐ பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலையன்ஸ் வந்து சிபிஐக்கு வந்துட்டு நாகப்பட்டினம் கான்ஸ்டியூன்சியும் திருப்பூர் கான்ஸ்டியூன்சியும் பார்லமெண்ட் கான்ஸ்டியூன்சி கொடுத்துருக்காங்க டிஎம்கே. ஸோ அந்த 2 கான்ஸ்டியூன்சி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கான்ஸ்டியூன்சிலையுமே வந்துட்டு இந்திய கம்யூனிஸ்ட் வந்து அகெயின்ஸ்டாக போட்டு வந்துட்டு ஏடிஎம்கே. ஸோ நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் கான்ஸ்டியூன்சி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சியில் 6 அசம்பிளி கான்ஸ்டியூன்சி இருக்குது. அந்த 6 கான்ஸ்டியூன்சிலையுமே வந்துட்டு இந்திய கம்யூனிஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 23,000, 27,000, 46,000, 50,000, 42,000, 18,000 அந்த மாதிரி ஒரு பெரிய ஓட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்காங்க நாகப்பட்டினத்தில் கம்யூனிஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்துட்டு அந்த மாதிரி பெரிய ஓட் டிஃப்ரென்ஸில் அவங்க ஜெயிக்கலை. ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலையும் திருப்பூரில் வந்துட்டு ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்னு எல்லாருக்குமே தெரியும். என்னதான் திருப்பூர் பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியில் வந்துட்டு சிபிஐ ஜெயித்தாலும் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சிலையும் பார்த்தீங்கன்னா ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை. அந்தியூரில் வந்துட்டு 18,262, பவானியில் வந்துட்டு 17,574, கோபிச்செட்டிப்பாளையம் வந்துட்டு 9,959, பெருந்துறையில் 4,000 தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்விங் கான்ஸ்டியூன்சி கூட நம்ம சொல்லலாம். என்னதான் வந்துட்டு கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருந்தாலும் டிஎம்கே அலையன்ஸ் ஜெயிச்சிருந்தாலும் இப்போ 2021 எலெக்ஷனில் அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஓட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சிபிஐ வந்துட்டு நாகப்பட்டினத்தில் கிடைச்ச வெற்றி மாதிரி பெரிய வெற்றி மாதிரி திருப்பூரில் இருந்து தான் அவங்க வெற்றி பெற்றிருந்தாலும் அவங்களோட ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சிலையும். நம்ம அடுத்து வந்துட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்க்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்துட்டு திமுக கூட்டணியில் வந்துட்டு கோயம்புத்தூர் கான்ஸ்டியூன்சியும் கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சியும் மதுரை பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சியும் போட்டிட்டாங்க. கோயம்புத்தூர் கான்ஸ்டியூன்சியில் வந்துட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பிஜேபி போட்டி போட்டாங்க ஏடிஎம்கே அலையன்ஸில். மதுரையில் வந்துட்டு ஏடிஎம்கேவே போட்டி போட்டாங்க அவங்களோட கூட்டணியிலேருந்து. ஃபஸ்ட் நம்ம வந்து கோயம்புத்தூர் பார்க்கலாம். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்துட்டு நம்ம யூஸ்வலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங்கு, பிஜேபியும் ஸ்ட்ராங்கு. அப்படி இருந்தும் வந்துட்டு சிபிஐ ஜெயிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சி நம்ம பார்க்கலாம். ஒரு சிட்டி பேஸ்ட் கான்ஸ்டியூன்சி மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சவுத்து, கோயம்புத்தூர் நார்த்லாம் வந்துட்டு ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 18,000, 26,000. ஆனால் அந்த கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ் மாதிரி போய் பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம், பல்லடம், சிங்கனூர்லாம் பார்த்தீங்கன்னா ஓட் டிஃப்ரென்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 39,000, 41,000, 32,000 இருக்குது. சூலூரில் வந்துட்டு 19,000 வந்து ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா மக்கள் நீதி மையம் எடுத்த ஓட்டு கோயம்புத்தூரில் ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலையும் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஓட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க நிறைய கான்ஸ்டியூன்சியில் வந்துட்டு ஒரு வின்னருக்கும் லூசருக்கும் உள்ள வித்தியாசத்தோடு அதிகமாக ஓட்டு எடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர் நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 26,000 தான், ஆனால் அவங்க எடுத்த ஓட்டு வந்து 27,000. கோயம்புத்தூர் சவுத்தில் 18,000 தான் டிஃப்ரென்ஸ், ஆனால் அவங்க எடுத்த ஓட்டு 23,000. எதாக இருந்தாலும் மக்கள் நீதி மையம் வந்துட்டு ஒரு தனியாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு அவ்வளோ இம்பேக்ட் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக ஓட்டு எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு கோயம்புத்தூர் கான்ஸ்டியூன்சியில் அவங்க. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம கம்யூனிஸ்ட் இந்த மதுரை கான்ஸ்டியூன்சியை பார்க்கலாம். மதுரை வந்து அவங்க ஏடிஎம்கே கூட டிரெக்டாக போட்டி போட்டாங்க. ஸோ வந்துட்டு கோயம்புத்தூரில் இருந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பெரிய ஓட்டு வித்தியாசம் இங்கே வந்துட்டு எல்லா அசம்பிளி கான்ஸ்டியூன்சிலும் இல்லை. மதுரை சென்ட்ரல், மதுரை ஈஸ்ட், மதுரை நார்த்தில் வந்து கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஓட் டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்துட்டு மதுரை சவுத்து, சூலூர்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை சவுத்து, மேலூர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 423 தான் வித்தியாசம். மதுரை சவுத்தில், மேலூரில் வந்துட்டு 14,000 தான் வித்தியாசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை சவுத்தில் 423 தான் வித்தியாசம். டிடிவி தினகரனோட கட்சி வந்து 7,800 வாக்கு வாங்கியிருக்கு. டிடிவி தினகரன் வாக்கு வந்து நம்ம ஏடிஎம்கே
ஏடிஎம்கே ஓட்டு தான் அது. ஸோ வந்துட்டு ஸோ இந்த கான்ஸ்டியூன்சியில் வந்து ஸ்விங் கான்ஸ்டியூன்சியாக மாறலாம், ஏடிஎம்கேக்கு ஃபேவரபுளாக மாறலாம் 2021. மேலூரில் வந்துட்டு 14,000 ஓட்டு தான் வித்தியாசம். ஆனால் டிடிவி கட்சி வந்து 31,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் ஒரு நல்ல கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சிலையும் 16, 14, 14, 18, 18. மேலூரில் மட்டும் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்காங்க, ஏன்னு தெரியல. அது ஆனால் மற்ற எல்லா கான்ஸ்டியூன்சிலையுமே நல்ல ஒரு வாக்கு வாங்கியிருக்காங்க மக்கள் நீதி மையம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு 2019 எலெக்ஷனில். காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஆரணி பாராளுமன்ற தொகுதியில் வந்துட்டு அதிமுக அகைன்ஸ்டாக போட்டி போட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு அந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியில் இருக்க அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் எல்லா கான்ஸ்டியூன்சிலையும் வந்துட்டு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி வந்துட்டு ஒரு வித்தியாசமான தொகுதி. கன்னியாகுமரி இங்கே வந்துட்டு மெயினாக வந்துட்டு பிஜேபியும் காங்கிரஸும் போட்டி போடுற ஒரு தொகுதி இது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி க்ளோஸ் கான்டெஸ்ட்லாம் இல்லை. காங்கிரஸ் வந்துட்டு பிஜேபி வந்து நிறைய ஓட்டு வித்தியாசத்துலேயே ஜெயிச்சிருக்காங்க. ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சிலையும் குளச்சல் 46,000, கன்னியாகுமரியில் 28,000, கிள்ளியூரில் 70,000, நாகர்கோவிலில் மட்டும் நம்ம கம்மி 10,000 தான் வித்தியாசம். ஸோ இது வந்துட்டு இப்போது மேபி அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் வந்து பிஜேபிக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10,000 தான் வித்தியாசம். பத்மநாபபுரத்தில் 49,000, விலவங்கோவில் வந்துட்டு 53,000 சொல்லிட்டு ஒரு நிறைய வந்துட்டு ஓட்டு வித்தியாசம் வந்துட்டு இருக்குது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நாகர்கோவில் கான்ஸ்டியூன்சி தவிர. அடுத்து நம்ம பார்க்கும்போது கரூர் கான்ஸ்டியூன்சியில் ஜோதிமணி ஜெயித்தாங்க. ஸோ இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஎம்கே அகைன்ஸ்டாக தம்பிதுரை அகைன்ஸ்டாக ஜெயிச்சிருக்காங்க. இங்கே பார்லிமெண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கராக இருந்தவர், அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து நல்ல ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. 75,000, 62,000 கரூரில், மணப்பாறையில் 83,000, இன்னும் நிறைய நல்ல ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க கரூரில் காங்கிரஸை. அடுத்து கிருஷ்ணகிரி வந்து ஒரு பார்டர் தொகுதிங்க. அது கர்நாடக பார்டரில் இருக்கிற தொகுதி. ஸோ காங்கிரஸ்க்கு எப்போவுமே அங்கே ஓட் நல்லா இருக்குது, ஓட் பேஸ் நல்லா இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து எல்லா அசம்பிளி கான்ஸ்டியூன்சிலையும் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் ஜெயிச்சிருக்காங்க. பர்கூர், ஒசூர், கிருஷ்ணகிரி, தளி, வெப்பனஹள்ளி, உத்தங்கரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. தளியில் மட்டும் 9,545 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது. அது என்ன ரீசன்னு தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா சிவகங்கையெல்லாம் வந்து நம்ம காங்கிரஸ் வந்து கார்த்திக் சிதம்பரமும் பிஜேபியில் ராஜாவும் போட்டி போட்ட தொகுதி. எல்லோரும் பேசுன மாதிரி பெரிய போட்டியெல்லாம் அந்த மாதிரி தெரியல. ஏன்னா எல்லா கான்ஸ்டியூன்சிலையுமே பார்த்தீங்கன்னா 61,000, 66,000, 36,000, 52,000, 42,000, 70,000 பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் இந்த தொகுதியில். அடுத்து தேனி பார்ப்போம். தேனி வந்து அதிமுக ஜெயிச்ச தொகுதி. ஆனால் தேனி பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் வந்துட்டு ஏடிஎம்கே வந்துட்டு 6,451 வாக்கில் வந்துட்டு முன்னிலை இருந்திருக்கிறாங்க. ஆனால் மீதி 5 தொகுதியுமே வந்துட்டு அதிமுக தான் முன்னிலையில் இருந்திருக்கிறாங்க. திருவள்ளூர் இருக்க 6 தொகுதியில் 5 தொகுதி வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு தொகுதி மட்டும் அதிமுக ஜெயிச்சிருக்கு. அடுத்து திருச்சிராப்பள்ளியில் வந்துட்டு திருநாவுக்கரசன் இருந்தார். இதில் தேமுதிக போட்டி போட்டாங்க. ஸோ வந்து நிறைய தொகுதியில் வந்துட்டு பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு திருநாவுக்கரசர். இன்னும் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்னென்னா 2 தொகுதியில் வந்துட்டு தேமுதிக 2வது கூட வரல. கந்தர்வ கோட்டையிலையும் புதுக்கோட்டையிலும் தேமுதிக 2வது கூட வரல.